என்னெல்லாம் ஜோதிகா மேம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சாரி கட்டுறதுக்கு. போய் கட்டிட்டு தான் வரேன். அவங்க சென்னையில் இருக்க வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ பாம்பே ஷிஃப்ட் ஆனதால நம்ம கூட சரி அந்த அளவுக்கு போறதில்லை வீட்டுக்கு. பொன்னியின் செல்வெல்லாம் நான் தான் போயிருந்தேன் அவங்களுக்கு அந்த ஆடியோ லான்ச்க்கெல்லாம். அந்த பிங்க் சாரி எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் வெயிட்லெஸ்ஸான சாரி தான் கட்டுவாங்க. ஈஸியான சாரியா கட்டுவாங்க. அதாவது டபுள் சைடு கட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீஸ்லாம் ஜோ மேம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. ரஜினி சார் டாக்டர் ஐஸ்வர்யா இருக்காங்களா, அந்த மேடமும் வந்துட்டு என்கிட்ட பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. தீபாவளி டைமில் கம்பல்சரி அவங்க வீட்டில் நான் இல்லாமல் இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 4 ஹவர்ஸாவது அங்கே இருப்பேன் நான். ட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் சாரியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணிப்போம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சு அயன் பண்ணுறது அதெல்லாம் பண்ண மாட்டோம். அது நேச்சுரலாக இருக்காது சாரி. ஷேப்பர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய என் கண்ணாலாம் பார்த்துருக்கேன். நிறைய பிரைட்ஸ்க்கு போடும்போது ஃபுல்லாக இருக்கும். ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏறிடும். அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். பாவம் அவங்களால வெளியே சொல்லவும் முடியாது. காட்டன் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. அண்ட் இதுக்கு முன்னாடியும் வந்து நீங்க செலிபிரிட்டிஸ் கூட எல்லாம் ஏதாவது ஒர்க் பண்ணிருக்கீங்களா மேம்? அது யார் யார் கூட ஒர்க் பண்ணிருக்கீங்க? த்ரிஷா மேம் கூட ஒர்க் பண்ணிருக்கேன். ரம்யா கிருஷ்ணா, எல்லாருமே பெரிய ஆள் கூட எல்லாம் ஒர்க் பண்ணியாச்சு. த்ரிஷா மேம் பத்தி சொல்லுங்க. அவங்க கூட, ஏன்னா அவங்க சாரி கட்டுறதுக்கு வந்து நல்லா ஒரு பெரிய ஃபேன். அவங்களுமே அப்படிதான். அந்த சாரி கட்டினாங்கன்னா அந்த ஃபங்க்ஷன்ல அது அப்படியே மெயின்டைன் ஆகும், கொஞ்சம் கூட கசங்காது. ஸோ அதுக்கு பின்னாடி உங்களை மாதிரி ஆளுங்களோட அந்த உழைப்பு தான் இருக்கு. பொன்னியின் செல்வெல்லாம் நான் தான் போயிருந்தேன் அவங்களுக்கு அந்த ஆடியோ லான்ச்க்கெல்லாம். அந்த பிங்க் சாரி எல்லாம் இருந்ததுல அதெல்லாம் லாஸ்ட் ஜிஆர்டி பண்ணோம். அவங்க எப்படி வந்து உங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, பயங்கர ஜாலியா இருப்பாங்க. அவங்களுமே கேர்வான் ஏறினோடனே இவங்களதான் கேட்பாங்க. நம்ம நிக்கிறோம், நம்மள தெரியாது, எடுத்த உடனே அம்மாவை தான் கேட்கறது. அது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இல்ல? ஆமா. ஆமா. த்ரிஷா ஆடுக்கு வந்ததுல அவங்க என்ட்ரி ஆனதுல இருந்து அம்மா தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் அவங்க சொல்றாங்க, எனக்கு 16-17 வயசுல இருந்து அம்மா அக்கா தான் எனக்கு கட்டுறாங்கன்றாங்க. இப்ப வரைக்கும் சொல்லுவாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் விடுங்களேன் அப்படின்னுவாங்க அவங்கள. எந்த ஆர்டிஸ்ட்க்கு வந்து நீங்க ரொம்ப நேரம் எடுத்து வந்து சாரி டிராப் பண்ணிருக்கீங்க, இந்த மாதிரி வந்து சாரி கட்டுறதுல எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு கொஞ்சம் டிஃபிகல்ட்டான விஷயம் ஏதாவது? ஆர்டிஸ்ட் கிட்ட வந்து டார்ச்சர் அப்படிலாம் சொல்ல முடியாது. சில சாரீஸ் தான் கொஞ்சம் கட்டும் போது பயங்கர டஃப்பா இருக்கும். எனக்கு இப்ப ரீசெண்ட் டைம்ல இப்போ ரம்யா கிருஷ்ணா மேடம்க்கு வந்து காசா கிராண்ட் ஷூட் பண்ணேன். ஒரு சாரி கொடுத்தாங்க, என்னால கட்டவே முடியல. ஒரு மாதிரி மெட்டீரியல் உட்காரவே மாட்டேங்குது. ரம்யா மேமே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க. என்ன திவ்யா சாரி இப்படி இருக்கு, உட்கார மாட்டேங்குதுன்றாங்க. ஃபைனல் ஷாட் பேக்கப் ஆக போகுது. அது அதுல ஸ்டில் இருக்கு, வீடியோவும் இருக்கு. என்னால கட்டவே முடியல. எனக்கு என்னடா எனக்கே வேலை தெரியலன்ற மாதிரி டவுட் வந்துருச்சு எனக்கு அதுல. அப்புறம் அம்மாக்கும் அங்க இருந்து கால் பண்ணி சொன்னேன், என்னமா சாரி. நான் அப்புறம் மேடம்க்கு புரிஞ்சிருச்சு அந்த சாரி சரியில்லைன்னு. ஆனா அதை அப்படியே சுதாரிச்சுட்டு அவங்க ஷார்ட்ல போய் நின்னுட்டாங்க. அதை ஏன்னா பேக்கப் ஆகிற டைம் ஆயிடுச்சு, இவங்களால எல்லாம் வெயிட் பண்ற மாதிரி ஆயிடுது. ஸோ அதனால வா போலாம்னு சொல்லிட்டு இறங்கிட்டாங்க கேரவான்ல இருந்து அவங்க. ஸோ இந்த மாதிரி ஆடுக்கு பண்ணும் போதெல்லாம் வந்து சாரி ரொம்ப நோட்டபிளா இருக்கும். கொஞ்சம் கூட நமக்கு வந்து அந்த பிசுறு எதுவுமே வரக்கூடாது. ஆமா. இப்போ வெட்டிங் வேற, ஆட் ஃபிலிம்ஸ் வேற. ஆட்னா ஒரு இடத்துல நிப்பாங்க, பின் போட்டாலும் பின்னாடி தெரியாது. வெட்டிங் அப்படி கிடையாது. நம்ம கட்டும் போதே ப்ராப்பரா அவங்க கட்டி வெளியே ஒன்ஸ் பிரைடு போயிட்டாங்கன்னா திருப்பி நம்ம ஆல்டர் பண்ணலாம், உள்ள கூப்பிட முடியாது அவங்கள. ஸோ அதனால டாஸ்க் தான் வெட்டிங் கட்டுறது கொஞ்சம். அண்ட் அதுக்கப்புறம் கீர்த்தி சுரேஷ் அவங்களை வந்து சாரி ட்ராப் பண்ணும்போது நம்ம உங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அதை பத்தி சொல்லுங்க. அதெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணீங்க? அவங்க கூட ஃபர்ஸ்ட் சென்னை சில்க்ஸ் ஒர்க் பண்ணேன். சென்னை சில்க்ஸ் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் சிஎம்ஆர்னு சொல்லிட்டு ஹைதராபாத் கடை இருக்குது, அதுக்கு ஒரு ஆட் ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் ஜிஆர்பி நெய், நிறைய சின்ன சின்ன ஆட்ஸ். ஜிஆர்பி நெய் கான்ட்ராக்ட் மாதிரி பண்ணிகிட்டே இருப்பாங்க. இயர்லி ஒரு 3 வாட்டி 4 வாட்டி பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் ஃபோன் வந்தது எனக்கு. அவங்க அசிஸ்டன்ட் பேசினாங்க, சொல்லுப்பா அப்படின்னு. அக்கா மேடம் உங்களை வர சொன்னாங்க வீட்டுக்கு. நான் என்னது மேடம் வர சொன்னாங்களா? ஷாக் ஆயிட்டு, செம்ம ஷாக். ஏன்னா ஷூட்டிங்ல மட்டும் தானே பார்க்குறேன், வீட்டுக்குலாம் யாரும் வந்தவொடனே கூப்பிட மாட்டாங்க. மேடம் வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு இனோவா அமிச்சாங்க வீட்டுக்கு. போனால் அவங்க ஒரு வெட்டிங் போகிறாங்க. என்னை இங்கேருந்து ஈசிஆர் வரைக்கும் போய் அவங்க வீட்டில் வெயிட் பண்ணி அவங்களை கட்டி விட்டு அவங்க வெட்டிங் போனதுக்கப்புறம் தான் கிளம்பி வந்தேன். என்ன சொன்னாங்க ஃபைனலாக முடிச்சு பார்த்ததுக்கப்புறம்? அதுதான் அவங்க வந்து பயங்கர ஹாப்பி. எனக்கு இதுக்கு தான் திவ்யா உன்னை வண்டி அமிச்சு நான் புக் பண்ண வச்சேன், அதுக்கு தான் உன்னை நான் 2 நாள் முன்னாடியே வெங்கட்ட வச்சு ஃபோன் பண்ண வச்சிட்டேன் அப்படின்னாங்க. ஆக்சுவலி வெட்டிங் போல் ஆடியோ லான்ச் எங்கேயோ போனாங்க அன்னைக்கு. அதுக்கப்புறம் ஜோதிகா மேம் அவங்களுமே செலிபிரிட்டிஸ்லாம் எல்லாம் நினைப்பாங்க அப்படியே ஷூட்டிங் விட்டு போயிட்டாங்க. ஆனால் என்னெல்லாம் ஜோதிகா மேம் வீட்டுக்கு கூப்பிட்டாங்க சாரி கட்டுறதுக்கு. போய் கட்டிட்டு தான் வரேன். அவங்க சென்னையில் இருக்க வரைக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ பாம்பே ஷிஃப்ட் ஆனதால நம்ம கூட சரி அந்த அளவுக்கு போறதில்லை வீட்டுக்கு. சூப்பர். ஜோ மேம் கூட நீங்க நிறைய ஒர்க் பண்ணிருக்கீங்க? ஆமா, சரணா ஸ்டோர்ஸ்லாம் பண்ணியிருக்கேன். லைட் எல்லாமே நான் தான் ஒர்க் பண்ணேன் அவங்களுக்கு. ஓகே. அவங்களோட சாரி கட்டின அந்த எக்ஸ்பீரியன்ஸ், ஸோ அவங்க என்ன மாதிரி எல்லாம் ரொம்ப நாட்டியா இருப்பாங்க? அவங்க நாட்டில ரொம்ப சைலண்டா இருப்பாங்க. டக்குன்னு யாரையும் திட்டிட மாட்டாங்க, யாரையுமே முகம் காட்டி ஹர்ட் பண்ண மாட்டாங்க. ஏதாவது கரெக்ஷனா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க, டக்குன்னு ஹர்ட் ஆக மாட்டாங்க. ஸோ அப்படி அவங்க எலைட்ல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சு அவங்க பிடிச்சிதான் டைரக்டா நம்பர் வாங்கி அவங்களே எனக்கு ஒரு வாட்டி கூப்பிட்டாங்க. ஃபோன் வந்து நான் ஜோ பேசுறேன், நாங்க எந்த ஜோ பேசுறீங்க அப்படின்னு கேட்டேன். என் தங்கச்சி கிட்ட வந்து சொல்றேன், ஏய் யாரோ ஜோன் பேசினாங்கடி. அப்புறம் பார்த்தா ஜோதிகா மேம் அப்படின்னு. அதுக்கப்புறம் இதுலதான் ஐபோன்ல ட்ரூ காலர் வராதுல, ஜோ பேசுறேன், நான் எந்த ஜோ, திவ்யா நான் ஜோதிகா பேசுறேன் மேம், சொல்லுங்க மேம் அப்படின்னு.
எனக்கு அது ஒரு டேட் சொன்னாங்க. அந்த டேட் நீ ஃப்ரீயான்னு கேட்டாங்க. மேம் ஃப்ரீயா தான் மேம் இருக்கேன். சரி ஓகே அடையார் வீட்டுக்கு வந்துருந்தாங்க. அடையார் வீட்டுக்கே நிறைய வாட்டி போயிருக்கேன். அப்புறம் இப்போ டீனர் எல்லாருமே வந்து ஜாயின்ட் ஃபேமிலியா வந்துட்டாங்க. ஸோ அந்த வீட்டுக்கும் நிறைய போயிருக்கேன். கார்த்திக் சார் ஒய்ஃபும் கட்டியிருக்கேன். சூர்யா சாரோட அம்மாக்கும் கட்டியிருக்கேன். பிருந்தா மேம்க்கும் கட்டியிருக்கேன். அவங்க வீட்டில் எல்லாருக்கும் கட்டிட்டேன் ஆல்மோஸ்ட். ஓகே. ஏன்னா உங்க வீட்ல எல்லாருமே வந்து சாரி கலெக்ஷன்ஸ்லாம் நம்ம போட்டோஸ்ல பார்ப்போம். நல்லா இருக்கும். சிவகுமார் சாரோட 60வது பிறந்த நாள் எதுக்கோ வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பூஜை மாதிரி வச்சாங்க. ஸோ அதுக்காக எல்லாருக்கும் பண்ணியிருக்கேன் போய். ஜோ மேம் வந்து இப்போ நிறைய சாரி கலெக்ஷன் தான். அவங்க எங்க ஃபங்க்ஷனுக்குலாம் போனாலும் நிறைய சாரீஸ்ல அவங்கள பார்க்க முடியுது. என்ன மாதிரி சாரி அவங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க மேம்? ரொம்ப வெயிட்லெஸ்ஸான சாரி தான் கட்டுவாங்க. ஈஸியான சாரியா கட்டுவாங்க. அதாவது டபுள் சைடு கட்டுற மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி சாரீஸ்லாம் ஜோ மேம் ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அதுவும் ப்ளீட்ஸ் தான் ரொம்ப ரேர் சிங்கிள் போடுறது. அவங்க அந்த ப்ளீட்ஸ் வைக்கிறதானே கஷ்டம் இல்ல, அதை மெயின்டைன் பண்றது? அப்படி கிடையாது, அதுதான் ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சிங்கிள் தான் கஷ்டம். சாரி கார்ல இருந்து இறங்குறதுக்குள்ளவே கிரஷ் ஆயிடும். அது சிங்கிள் தான் கஷ்டம். அதுக்கப்புறம் கூட ஒரு வாட்டி நான் ஷூட்ல இருந்த ஃபோன் பண்ணி அவங்களே டைரக்டா பேசினாங்க. காலையில் மத்தியானம் ஃபோன் பண்ணி ஈவினிங் 7 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டாங்க. நான் ஈஸியார்ல இருக்கேன் ஷூட்ல. அம்மாவும் இல்லை ஜீவிதாவும் இல்லை வீட்டுல. ஸோ 2 பேரையுமே அனுப்ப முடியல. அன்னைக்கு போகலாம். ஆனால் அன்னைக்கு அவங்க சிங்கிள் போட்டு போனாங்க. அவங்க டிசைனர் கூப்பிட்டு பேசினாங்க, ஏன் வரல திவ்யா நீங்க, மேடம் சிங்கிள் போட்டு போயிட்டாங்க இன்னைக்குன்னு. ஒரு சாரி டெரபிஸ்ட் வரலன்னா உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அது நெக்ஸ்ட் ஷூட்ல கேட்டாங்கன்னா ஒரே பிஸியா இருப்பீங்க போலவே நீங்க அப்படின்னாங்க. இல்ல மேம் அன்னைக்கு நீங்க கூப்பிடுறச்சு ஈஸியார்ல இருந்த மேம் வர முடியலன்னு. எனக்கு டைம் இருந்தா போயிட்டு இருப்பேன். ஏன்னா பக்கத்துலனா யாராவது ஆல்டர்னேட் பண்ணிட்டு போயிடலாம். நான் இருந்ததே ஈஸியார். 7 மணிக்கு வரணும்ன்றாங்க, 4 மணிக்கு ஃபோன் பண்ணி, என்னால அது போக முடியல அந்த நேரத்துல. ஸோ இப்போ செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றப்போ அவங்க ஆன் ஸ்பாட்ல வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது நல்லா ஃப்ரெண்ட்லியா ஜாலியா இருப்பாங்க. பட் ஒர்க் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்களுக்கும் பிஸியான ஷெட்யூல் இருக்கும், உங்களுக்கும் இந்த பக்கம் பிஸியா இருக்கும், வேற இதுல போயிடுவீங்க. அதை தாண்டி பர்சனலாவும் என் கூட வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருப்பாங்க, ரொம்ப கேரிங்கா இருப்பாங்க. அந்த மாதிரி செலிபிரிட்டிஸ் யாராவது இருக்காங்களா? அப்படி இல்ல, அவங்களுமே பிஸியா இருக்காங்களே. எல்லாருமே இப்போ அவங்க லைஃப் ஸ்டைல்ல பிஸியா இருக்காங்க. ஸோ என்னன்னா ஜோ மேடம்லாம் பாத்தீங்கன்னா ரெஃபர் பண்ணியிருக்காங்க நிறைய. இப்ப ஸ்டுடியோ கிரீன் இருக்காங்க. அவங்க சொல்லியே ஃபோன் பண்ணுவாங்க எனக்கு. அண்ணி கொடுத்தாங்க. நாங்க எந்த அண்ணினா ஜோதிகா மேம் கொடுத்தாங்கன்னு. எனக்கு அது பயங்கர சந்தோஷம். இப்ப ஸ்டுடியோ கிரீன் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பார்த்தா அவங்க ஒய்ஃப்க்குலாம் நான் தான் பண்ணிட்டு இருக்கேன் ஃபுல்லாவே. ஜோ மேமே 2-3 பேருக்கு என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க அவங்க சைடில். அவங்க இல்லைனாலும் எனக்கு கோயம்புத்தூர் சைடெல்லாம் ரெஃபர் பண்ணியிருக்காங்க. பியூபர்ட்டி ஃபங்க்ஷனுக்குலாம் என்ன ரெஃபர் பண்ணியிருக்காங்க. மேடம் சொன்னாங்கன்னு சொல்லி எனக்கு கால் பண்ணுவாங்க எனக்கு. அதுக்கப்புறம் ரஜினி சார் டாட்டர் ஐஸ்வர்யா இருக்காங்களா, அந்த மேடமும் வந்துட்டு என்கிட்ட பயங்கர ஜாலியாக இருப்பாங்க. தீபாவளி டைம்ல கம்பல்சரி அவங்க வீட்டுல நான் இல்லாம இருக்க மாட்டேன். அட்லீஸ்ட் ஒரு 4 hours அங்க இருப்பேன் நான். கண்டிப்பா நீங்க தான். அவங்க அதை வேற யோசிச்சு கூப்பிடுவாங்க. திவ்யா நீ குழந்தைங்களோட இருக்க, நான் எப்படி உன்னை கூப்பிடுறதுன்னு. அவங்க வந்து அந்த சாரி கண்டிப்பா தீபாவளி டைம் கண்டிப்பா சாரி கட்டுவாங்க. அங்கேயே நம்ம தலைவரும் இருப்பாரு. ரஜினி அப்பாவை பாத்தீங்களான்னு கேட்பாரு. சாரை பார்த்து விஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஐஷு மேம் ரூமுக்கு போயிட்டு அவங்கள ரெடி பண்ணிட்டு அவங்க அந்த பட்டாசு வெடிக்கிற அந்த குழந்தைங்க கூட அந்த என்ஜாய் பண்றதெல்லாம் அங்க எப்படியாவது காலையில ஒரு 9 மணிக்கு போனா 2 மணி வரைக்குமாச்சும் அங்க இருப்பேன் நான். அதுவே அவங்க பயங்கர ஃபீல் பண்ணுவாங்க. நீ என்ன திவ்யா நல்ல நாள்லயே நான் கூப்பிட்ட உடனே வந்துடுறேன்னாங்க. அதுக்கு என்ன பண்ணுமே ஒர்க், அவங்க கூப்பிடுறாங்க. ஸோ அது கண்டிப்பா போயிடுவோம். அதுக்கப்புறம் போகும்போது அதை எடுத்துட்டு போய் இதை எடுத்துட்டு போய் பட்டாசு எடுத்துட்டு போய் ஏகப்பட்டது கொடுத்து விடுவாங்க. இதுதான் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் கேரிங் இல்ல. ரஜினி சார் என்ன சொன்னாரு அவங்க டாட்டருக்கு கட்டி விட்டுறதை பத்தி? ஏதாவது ரஜினி சார் சொல்லியிருக்காரா காம்ப்ளிமெண்ட்? அவரு மேடம் லதா மேம் சொல்லுவாங்க, நல்லா கட்டியிருக்கமா நீ அப்படின்னுவாங்க. உங்க அம்மா பத்தி சொல்லுங்க. அவங்க வந்து கோலிவுட்ல வந்து சாரி ட்ரைப் பண்ணாத ஆர்டிஸ்டே இல்லை அப்படின்னு தான் நான் கேள்விப்பட்டேன். எல்லாருக்குமே பண்ணியிருக்காங்களாம். ஸோ அவங்க கூட சின்ன வயசுல போய் பார்த்த அந்த அனுபவம்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பார்த்துருக்கீங்களா? அம்மா கூட நான் சின்ன வயசுல போனதில்லை. ஆனா கத்துக்கணும்னு உள்ள வந்தேன் இல்லையா, அந்த டைம்ல போயிருக்கேன். நிறைய திட்டு வாங்கியிருக்கேன். அழுதுருக்கேன் செட்ல ஃபோன் பண்ணிட்டு. அந்த தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி அழுவேன், எனக்கு இந்த வேலையை வேணாண்டி நான் வீட்டுக்கு போறேன். ஆனா நானா திட்டிருக்கேன். என் தங்கச்சி அடிச்சிருக்காங்க எங்க அம்மா செட்ல எல்லாரும் முன்னாடி. அதான் அந்த தொழில் கத்து கொடுக்கும் போது அந்த சீரியஸாவே மாறிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி கத்துக்கும் போது நீங்க வந்து என்ன ஃபீல் பண்ணியிருக்கீங்க? நம்ம எப்படியாவது இதை கத்துட்டு நம்ம அம்மாவோட பெரிய ஆளா வரணும், அவங்களோட டாட்டர்ன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்ற வெறி எப்போ வந்துச்சு? எனக்கு அது கொஞ்ச நாளாவே அந்த உள்ள வந்து கொஞ்ச நாள்லயே அந்த இது வந்துருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துல என் தங்கச்சிய வந்து எங்க அம்மாக்கு அடுத்துனா என் தங்கச்சி தான் இன்னி வரைக்கும் இருக்கா. இப்போ அவகிட்ட இருந்து நானும் வந்துட்டேன். அவங்க கேக்குறாங்க, ஓகே அப்ப திவ்யா இருந்தாலும் திவ்யாவை அமுச்சு விட்டுருங்கன்ற மாதிரி இப்ப செலிபிரிட்டி அளவுக்கு போற அளவுக்கு நான் வந்துட்டேன். இந்த ஃபீல்ட்ல நீங்க என்ன எய்ம் பண்ணிருக்கீங்க மேம்? பிகாஸ் அவங்க அம்மா வந்து ஆல்ரெடி சாதிச்சுட்டாங்க, இப்ப நீங்க வந்திருக்கீங்க, நீங்க என்ன எய்ம் பண்ணிருக்கீங்க? அவங்க அம்மா பண்ணது இல்லாம தாண்டி இன்னும் ரெக்கார்ட்ஸ் நான் பண்ணணும்னா என்ன உங்களுக்கு ஃபியூச்சர் பிளான்ஸ் என்னவா இருக்குதுல? எனக்கு அவங்க பேரு ஸ்ட்ராங்கா நிக்க வைக்கணும் எனக்கு அந்த இடத்துல. அதுதான் எனக்கு மெயின். அவங்களோட பொண்ணுன்னு சொல்றதுக்கு பதிலா என்னோட அம்மா அவங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கணும். அவங்க பொண்ணுதான், அது வந்து எந்த ஒரு டவுட்டும் இல்ல அதுல. அவங்க இல்லாம நாங்க இல்ல. உங்களுக்குன்னு ஒரு தனி ரெகக்னிஷன் கிடைக்கணும். கண்டிப்பா அது கிடைச்சிட்டு தான் இருக்கு இன்னி வரைக்கும். அந்த தொழில் ரகசியம்னு உங்க அம்மா உங்களுக்கு நிறைய நுணுக்கங்கள்லாம் சொல்லி கொடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுல ஏதாவது ஒரு 2-3 விஷயம் இதெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் பஞ்சுவாலிட்டியா இருக்கலாம், இல்ல செலிபிரிட்டிஸ் கிட்ட வந்து நம்ம இப்படிதான் நடந்துக்கணும் அப்படின்ற விஷயமா இருக்கலாம். அந்த மாதிரி உங்க அம்மா உங்களுக்கு சொல்லி கொடுத்த விஷயங்கள்? அது நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்படிதான் இருக்கணும், செலிபிரிட்டிஸ் கிட்ட இப்படிதான் பேசணும், அன்வான்டா பேசினா அவங்களுக்கு பிடிக்காது. செலிபிரிட்டிஸ்க்கு ஒர்க் முடிச்சோன்னு கேரவான் விட்டு இறங்கிடும்.
ஏன்னா அவங்க ஃப்ரீயா அந்த இருக்கணும்னு advantage நினைப்பாங்க. எடுத்துக்க அந்த அட்வான்டேஜ் நாங்க எடுத்துக்கோம். அதனாலயே நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு பிடிக்குது. ஸ்பெசிஃபிக்கா சில டைரக்டர்லாம் பாபுசங்கர் சார்லாம் இருக்காரு. அவர்லாம் சொல்லுவாரு, எப்படி ஆர்டிஸ்ட் எல்லாம் இப்படி வந்துட்டு மைக் வச்சுக்கிறீங்க அவங்க குடும்பமே சேர்ந்து அப்படின்னு கேக்குறாரு அவரு. சோ அந்த மாதிரி நதியா அவங்க கூடயும் வந்து நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அந்த ஆமா. ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. நதியா மேம் கூட ஒரு 6 மந்த்ஸ் இருக்கும். ஆட்டா சப்பாத்தி மாவு இருக்கு, அதுக்காக ஒர்க் பண்ணாது. அது பயங்கர ஜாலியா இருப்பாங்க. செட்ல தலையில அடிக்கிறது, கிள்றது, அதெல்லாம் நல்லா ஜாலியா இருந்துச்சு அன்னைக்கு. அவங்களுக்கு தெரியும், நிறைய ஆர்டிஸ்டுக்கு தெரியும் இவங்களோட சரஸ்வதியோட டாட்டர்ஸ் இவங்க அப்படின்னு. பயங்கரமா விளையாடுவாங்க. இவங்கள தான் கேட்பாங்க எடுத்த உடனே. அவங்களுக்கு ரம்யகிருஷ்ணா மேம் இப்போ 2 நாள் முன்னாடி போன வெள்ளிக்கிழமை கேட்குறாங்க என்ன, ஏன் அவங்களுக்கு ரெஸ்ட்டே கொடுக்குற ஐடியாவே இல்லையா அவங்க 2 பேருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க. மேம் நாங்கள் சொல்லிட்டு தான் இருக்கோம், அவங்க தான் மேம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னேன். இப்போ கரண்டா இருக்க ஆர்டிஸ்ட் எல்லாம் எந்த மாதிரி மெட்டீரியல்ல இருக்க saree ரொம்ப லைக் பண்றாங்க? இதுல தான் saree வந்து இப்போ ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர் பண்றாங்கன்னா என்ன மெட்டீரியல் சொல்லுங்க? ஆர்டிஸ்ட்டுக்கு மெட்டீரியல் பத்தி தெரியாது, டிசைனர்ஸ் கொடுக்கறது தான். ஆனா Okay. நான் வந்து கொடுக்கும் போதே இவங்க சாஃப்டா கொடுத்துட்டா அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுறாங்க. Comfort-ஆ ரொம்ப ஒரு மாதிரி மொரமொரம் கொடுத்தா ஆர்டிஸ்ட் டென்ஷன் ஆயிடுறாங்க அவங்க. இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதா, அவங்க கட்டிட்டு அதை செட்ல பண்ணும்போது அவங்களுக்கு அது இரிட்டேட் ஆயிடுறாங்க. சாஃப்ட் சில்கா கொடுத்தா அவங்களும் கொஞ்சம் ஃப்ரீயா இருப்பாங்க. அப்போ உங்ககிட்ட தான் நான் கேட்கணும், என்ன மாதிரியான மெட்டீரியல் வந்து நீங்க மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்க? இல்ல, சில்க்லயே நிறைய சாஃப்ட் சில்க் இருக்கு. அதை எடுத்தா சாஃப்டா ஹேண்டில் பண்ற மாதிரி இருக்கணும். புடவையே அப்படியே தொட்டாலே தெரியும் அதோட இது ரஃபா இருக்கா, இது சாஃப்டா இருக்கான்றது தெரிஞ்சிடும். கட்டினா இது வந்து ஷேப் கொடுக்க முடியுமா, கொடுத்துருவோம் எந்த சாரியா இருந்தாலும். சில சாரியில ரொம்ப டஃப்பா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிந்தட்டிக் saree அந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்களா? இந்த டிஷ்யூ சாரி எல்லாம் பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் உட்காராது, குச்சி மாதிரி குச்சி மாதிரி இருக்கும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். சிங்கிள் எல்லாம் போட்டா மெயின்டைன் பண்ணவே முடியாது. அந்த saree கட்டும் போது இப்ப நிறைய வீடியோஸ் எல்லாம் வந்து பாக்குறோம் நாங்க. saree ட்ராப்பிங் வந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்த்து தான் கத்துக்கிறாங்க. இருந்தாலும் அதே மாதிரி பெர்ஃபெக்ட்டா வரமாட்டேங்கிறது வேற ஒரு விஷயமா இருக்கட்டும். அந்த மாதிரி நீங்க வந்து saree டிராப்பிங்ல அதே பார்த்து நீங்க கத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வீட்லயே நீங்க இந்த மாதிரி வந்து நிறைய வாட்டி பிராக்டிஸ் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது டிப்ஸ் எல்லாம் சொல்ல முடியுமா? இப்போ யாருக்குமே சாரி கட்ட தெரியாம இல்ல. இந்த இப்ப இன்ஸ்டாகிராம், யூடியூப்லாம் வந்து நிறைய மக்கள் வந்து கெட்டு போயிட்டு இருக்காங்க. நாங்க எப்படின்னா இந்த அயன் பண்ணி எல்லாம் கட்ட மாட்டோம். இந்த அயனே பண்ண மாட்டீங்களா? சாரி அயன் பண்ணுவோம், ப்ளீட் பண்ணி அயன் பண்ண மாட்டோம். அது எங்களுக்கு அது பிடிக்கல. எங்க கிளைண்ட்ஸ்க்கும் நாங்க அதை ப்ரிஃபர் பண்ண மாட்டோம். அதை ஃபர்ஸ்ட் வேண்டாம் தான் சொல்லுவோம். சில பேர் இந்த குச்சி மாதிரி அயன் பண்ணி அப்படியே கீழெல்லாம் அயன் பண்ணி போடுறாங்க. அது வந்து ஒரு மாதிரி கிளாசிக்கல் ட்ரெஸ் மாதிரி இருக்கு. அதை தான் சில பேர் லைக் பண்றாங்க. ஆனா நம்ம ஒர்க் பிடிச்ச கிளைண்ட்ஸ் அந்த மாதிரி வேணான்றாங்க. நாங்க எங்க கிளைண்ட்ஸ்க்கு சொல்லிடுறோம் அந்த மாதிரி வேண்டாம் ஜி அப்படின்னு சொல்லி. அவங்களும் கேட்டுக்கிறாங்க. நேச்சுரலாவே இருந்தாலும் சாரி அழகா தான் இருக்கு. இவங்க வந்து அதை அமுக்கி வச்சு ஒரு மாதிரி கிளாசிக்கல் ட்ரெஸ் மாதிரி ஆக்கிடுறாங்க அதை ப்ளீட்ஸ் பண்ணி. இப்போ ப்ளீட்ஸ் எல்லாம் வைக்கிறாங்கல்ல நிறைய பேர். இப்போ வந்து எனக்குலாம் வந்து எப்படின்னா ப்ளீட்ஸ் ஃப்ரண்ட்ல நிறைய வைக்கிறதுக்கு பிடிக்கும் மட்டும்தான். ஆனா வச்சா எனக்கு அவ்வளவு ப்ளீட்ஸ் வராது. அது எப்படியா நிறைய ப்ளீட்ஸ் எல்லாம் ஆர்டிஸ்ட் செலிபிரிட்டிஸ்க்கெல்லாம் வைக்கிறீங்க? அதோட அந்த ட்ரிக்ஸ் என்ன மேம்? செலிபிரிட்டிஸ்க்குலாம் அப்படி வச்சது இல்லை, நாங்க வைக்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் அவங்களுக்குமே பிடிக்காது. அவங்க ரொம்ப அதை கான்சியஸா யோசிப்பாங்க. மீடியாலலாம் இன்டர்வியூ கொடுக்குறாங்களே, ஸோ அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. மினிமம் 7 ப்ளீட்ஸ் அந்த மாதிரி வைப்போம். 7? அதுவே எனக்குலாம் வந்து 2 3 அது வந்து நிக்காது. ப்ளீட்ஸ் வந்து அப்படியே வழுக்கிட்டு வந்துரும். அந்த 7 ப்ளீட்ஸ் எல்லாம் அப்படியே நிக்கிறதே பெரிய விஷயம். அதுக்கு என்ன ட்ரிக்ஸ் ஏதாவது வச்சிருக்கீங்களா? ட்ரிக்ஸ்னா ஃபர்ஸ்ட் சாரியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி அயன் பண்ணிப்போம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரெயிட்னர் வச்சு அயன் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டோம். அது நேச்சுரலா இருக்காது சாரி. அது பண்ணிட்டு நார்மலா பின் பண்ற மாதிரி பின் பண்ணிடுவீங்க. அப்புறம் கீழே ப்ளீட்ஸ் வைக்கிறதெல்லாம் அதுக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க மேம்? நார்மலா நான் எல்லாரும் கட்டுற மாதிரி ப்ளீட்ஸ் வைப்பீங்களா? அதாவது இப்ப ப்ளீட்ஸ் வைக்கிறதெல்லாம் சில பேர் வந்து ஃபர்ஸ்டே வந்து ப்ளீட்ஸ் எடுத்து சேஃப்டி பின் குத்திடுவாங்க. அதெல்லாம் நாங்க பண்ண மாட்டோம். இல்ல எல்லாமே டிராப் பண்ணும்போது லைவா பண்ணுவோம், அவ்வளவுதான். அப்படியே அதை ப்ளீட் பண்ணி வைக்கிறது, இந்த பின் பண்ணி பாக்ஸ் ஃபோல்டிங் பண்றது அதெல்லாம் பண்ண மாட்டோம். செகண்ட் சாரியா நாங்க பண்ண மாட்டோம். ஃபர்ஸ்டே எல்லாமே பக்காவா அயன் பண்ணிடுவோம். தவிர ரெண்டாவது புடவை இப்ப முகூர்த்தத்துக்குலாம் ரெண்டாவது தாலி கட்டும் போது டைம் கொடுக்க மாட்டாங்க, 10 நிமிஷத்துல கட்டணும். அந்த சாரி கூட நாங்க ப்ளீட் பண்ணி வைக்க மாட்டோம். அயன் பண்ணி வைப்போம். பிரைட் வந்தோடனே அந்த கடகடன்னு எடுத்து அந்த ப்ளீட் பண்ணி அப்பத்திக்கு அப்ப சுட சுட கட்டுறது தான். இந்த ப்ளீட் பண்ணி இந்த ஃப்ரண்ட் ப்ளீட்ஸ் எல்லாம் பின் பண்ணி வைக்க அதெல்லாம் பண்ண மாட்டோம். அதிகபட்சம் எவ்வளவு நேரம் ஆகும் உங்களுக்கு ஒரு saree டிராப் பண்றதுக்கு? 10 minutes to 10 நிமிஷத்துல அந்த மாதிரி மேரேஜ் இதுக்கே 10 நிமிஷத்துல கட்டி. செகண்ட் சாரி டைம் சொல்றேன். செகண்ட் சாரியா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் சாரியா இருந்தாலும், ஃபர்ஸ்ட் சாரினா இப்போ கொஞ்சம் டைம் கிடைக்கும் நம்மளுக்கு. அந்த ஜுவல்லரி போடுற கேப், இப்போ ஹேர் முடிக்கிற கேப்ல அந்த சாரியை நாங்கெல்லாம் ரெடி பண்ணிப்போம். செகண்ட் சாரி ஒரு 10 நிமிஷத்துல கட்டி அனுப்பலாம். ஸோ நீங்க வந்து மோஸ்ட்லி என்ன மாதிரி மெட்டீரியல் நீங்க ப்ரிஃபர் பண்ணிருக்கீங்க? நீங்க சொன்னீங்க சாஃப்டா இருக்கிறது தான் மோஸ்ட்லி ப்ரிஃபர் பண்ணுவீங்கன்னு. இப்போ சாஃப்ட்லேயே வந்து பனாரசி இதெல்லாம் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் கட்டுறதுக்கு. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன். அந்த மாதிரி நீங்க நிறைய வெரைட்டிஸ் வச்சிருப்பீங்கல்ல. அந்த சாஃப்ட் பட்டு ஒண்ணு, பனாரஸ் டிஷ்யூல தான் கொஞ்சம் ப்ளீட் வைக்கும்போது போவே கூடாது, கஷ்டமா இருக்குது. சோ உங்களுக்கே அப்படி இருக்குன்னா அப்ப எங்களுக்கு நிலைமை எல்லாம் யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கு. ஷிஃபான் சாரி எல்லாம் ரொம்ப கொஞ்சம் டஃப்பா தான் இருக்கு கட்டுறதுக்கு.
நீங்க இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு மேம்? சொல்றது பார்த்தா நீங்களும் ரொம்ப நாளா டிராவல் பண்ணிட்டு இருக்கீங்க போல உங்க அம்மா கூடயே. அப்படியே எவ்வளவு வருஷம் ஆச்சு? நான் ஒரு 10 to 11 இயர்ஸ் இருக்கும் நான் வந்து 10 to 11 இயர்ஸ். என் சிஸ்டர் என்னை விட சீனியர், அவங்கள விட சீனியர் இவங்க அம்மா. ஓ, உங்க சிஸ்டர் வந்து எவ்வளவு வருஷம் ஆச்சு? அவங்க இருக்கும் ஒரு 18 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். அவங்க வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு தான் நான் வந்தேன். சோ அப்ப இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு நிறைய வந்து சாரியில வந்து எல்லாருமே ரொம்ப அவேரா இருப்பாங்க. முன்னாடி எல்லாம் சாரியே கட்ட தெரியாதுன்னு யங் ஜெனரேஷன்ஸ். இப்ப கொஞ்சம் அவேர் ஆயிட்டாங்க. அதனால உங்களுக்கு ஃபீல்ட்ல கொஞ்சம் ஈஸியா இருக்கா இல்ல அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல, நிறைய காம்படிஷன் ஆயிடுச்சு இப்போ இந்த ஃபீல்டே. பயங்கரமா நிறைய பேர் வந்துட்டாங்க. நிறைய பேர் வந்தாலும் எங்க ஒர்க்கு பிடிச்சி கூப்பிடுற கிளைண்ட்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. இப்ப சங்கர் சார் நினைச்சா அவங்களுக்கு வர அவர் ஒரு சும்மா சொன்னாலே வரத்துக்குலாம் ஆள், சும்மா ஒர்க் பண்ணி கொடுக்கறது கூட ஆள் வருவாங்க. ஆனா ஸ்பெசிஃபிக்கா இவங்க வேணும்னு தான் அம்மாவை டேட் கேட்டு அம்மா இல்ல சிஸ்டரோ இல்லன்ற பட்சத்துல தான் வராங்க நம்ம கிட்ட. அண்ட் சாரி கலர் சூஸ் பண்றது அதெல்லாம் உங்களோட? அதெல்லாம் இல்ல, அவங்க இது டெக்கோர் இதெல்லாம் பார்த்து தான் அவங்க அந்த மாதிரி கலர் எல்லாம் செலக்ட் பண்றாங்க. அது கலர் நம்மளுக்கு தெரியல, ஆனா சாரி எடுக்கும் போது மட்டும் கேக்குறாங்க. என்னதான் இவ்வளவு செலிபிரிட்டிஸ் கூட ஒர்க் பண்ணாலும் உங்களுக்கும் உள்ள வந்து இந்த செலிபிரிட்டி கூட நம்ம ஒர்க் பண்ணணும், இவங்களுக்கு சாரி டிராப் பண்ணணும்னு சின்ன ஆசை இருக்கும்ல, அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு ஐஸ்வர்யா ராய் கட்டணும்னு ஆசை. ஆமா, ஏன்னா பொன்னியின் செல்வன்ல பார்த்தேன் அவங்கள. ஸோ அப்போ அவங்களுக்கு கட்டணும்னு தோணுச்சு, எனக்கு மனசுல பட்டுது. அப்படிதான் ஜோதிகா மேம்க்குலாம் கட்டணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா கட்டிட்டேன் அவங்களுக்குலாம். இப்போ ஐஸ்வர்யா மேம் கட்டணும்னு ஆசை எனக்கு. சூப்பர், கண்டிப்பா உங்களுடைய ஆசை நிறைவேறணும்னு சொல்லி நானும் ப்ரே பண்ணிக்கிறேன். அண்ட் ஹேர் ஸ்டைலையும் வந்து நீங்க ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா வந்து சாரி டிராப்பிங்கோட ஹேர் ஸ்டைலும் ரொம்ப கஷ்டம். நிறைய பேர் அந்த ஃபீல்டுக்குள்ள போக மாட்டாங்க, காரணம் அது கொஞ்சம் டஃப் அப்படின்றதுனால. அதை பத்தி சொல்லுங்க. அது ஸ்பெஷலிஸ்ட்லாம் இல்லை, அதை வந்து நான் சும்மா தான் கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலி எனக்கு ஒரு இதில் சீசனில் ஒர்க் இருக்காது. ஸோ போர் அடிச்சுதுன்னு சொல்லி தான் நான் ஹேர் ஸ்டைல் கற்றுக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அது வந்து நான் செலிபிரிட்டிஸ்க்கெலாம் பண்ணல, வெறும் வெட்டிங்ஸ் மட்டும்தான் பண்ணுவேன். அதுவும் எனக்குன்னு சில பர்சனல் கிளைண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு போய் பண்ணுவேன். ஸோ அது ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலுமே எனக்கு ஃபுல் பிஸி வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேப்பிங்கில் தான். எனக்கு அது ரொம்ப கம்மி, எனக்கு ட்ரேப்பிங் தான் பிஸியாக இருக்கும். எனக்கு ஹேர் ஸ்டைல் வரும்போது என்ன மாதிரியான ஒரு கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு இருக்கும்? பிகாஸ் நிறைய பேர் இப்போ ஷார்ட்டாக ஹேர் கட் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேர் ஸ்டைல் பண்ணுறதுன்றது நமக்கு அந்த அட்டாச்மெண்ட் ஹேர்லாம் வச்சு பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ் பண்ணுற டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது? ஐயோ, எனக்கு வரவங்கலாம் அப்படியே ஹேர் இல்லாமல் வருவாங்க, கஷ்டமாக இருக்கும் எனக்கு. அது எப்படி ஹேர் இல்லாமல் வந்துட்டு இந்த மாதிரி ஹேர் வேணும்னு கேட்கும்போது அது எனக்கு அது கஷ்டமாக இருக்கும். எப்படிடா பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி எல்லாம். நான் பண்ணிடுவீங்க, எப்படி மேனேஜ் பண்ணி? அதான் அந்த டேலண்ட். ஸோ எங்களுக்காக வந்து ஒரு 4-5 அட்லீஸ்ட் ஒரு 2 டிப்ஸாவது கொடுங்க மேம் சாரி இதுல. இப்போ சாரி சில பேர் போட் நெக் வச்சு நல்லா கிராண்டா ஒர்க் பண்ணி ப்ளீட் போட்டு அது நல்லா இருக்காது. அப்போ அந்த டைம்ல சிங்கிள் போட்டுட்டு நல்லா பெரிய பெரிய இயரிங்ஸ் போட்டு போனீங்கன்னா அப்போ நெக் எம்டியா இருந்தாலும் உங்களுக்கு அது பெருசா தெரியாது. அதுவே நல்லா பயங்கர கிராண்டா இருக்கும். நிறைய கொச்சன்னு பின்னு குத்துறாங்க, அது குத்தாம இருந்தாலே சாரி நல்லா இருக்கும். பின்னு போட்டு அந்த ஸ்ட்ரைட்னிங் பண்ணி அந்த சாரியோட அழகியே கெடுத்துடுறாங்க. அதெல்லாம் குறைச்சிக்கணும். ஆமா, அவ்வளோ பின்னெல்லாம் தேவையே இல்லை புடவைக்கு. அப்புறம் இந்த ஷேப்பர் சொல்லி அதை வந்து ப்ரிஃபர் பண்றாங்க நிறைய பேர். சேலுக்காக பண்றாங்களா என்னன்னு தெரியல. ஷேப்பர் பார்த்தீங்கன்னா நான் நிறைய என் கண்ணாலாம் பார்த்துருக்கேன். நிறைய பிரைட்ஸ்க்கு போடும்போது ஃபுல்லாக இருக்கும், ஒரு கட்டத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஏறிடும். அது ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். பாவம், அவங்களால வெளியே சொல்லவும் முடியாது. காட்டன் போட்டிங்கன்னா அந்த பிரச்சனையே வராது. ஸோ ஷேப் இந்த நிறைய பேருக்கு அது போட்டால் ஷேப்பாக ஒல்லியாக தெரியணும், அதெல்லாம் கிடையவே கிடையாது. கட்டுற விதம் தான் இருக்கு ஃபர்ஸ்ட். அது நம்ம கட்ட ட்ரெயின் ஆயிடும் அப்படின்றீங்க. ஆமா. அண்ட் சாரி கட்டும் போது அந்த பின்னு குத்துறதே வந்து சின்ன கலை அப்படின்னு சொல்லலாம். நான்லாம் கொஞ்சம் பின்னு குத்தும் போது ஸ்டார்டிங்ல அது தனியாக தெரியும், பின்னு குத்துறது மட்டும் தனியாக தெரியும். பட் உங்களை மாதிரி அந்த எக்ஸ்பர்ட்லாம் கட்டும் போது அது பின்னு குத்துன மாதிரியே இருக்காது, என்னமோ ஃபெவிகால் போட்டு ஒட்ட வச்ச மாதிரி இருக்கும். அது எப்படி அவ்வளோ அழகாக அந்த சேஃப்டி பின்லாம் குத்துறீங்க? அது சேஃப்டி பின் குத்துறதுல எதுவும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இல்லை. அது இன்சைட் வச்சு குத்தணும், அது ஓப்பனாக வெளியே பண்ணாதான் அது வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி தெரியும். அது நல்லா உள்ள இறக்கி குத்தும். ஆமா, தெரியாத மாதிரி. எந்த மாதிரி சேஃப்டி பின்? பெருசா, மீடியமா, இல்ல சின்னதா? ரொம்ப குட்டியும் யூஸ் பண்ண மாட்டோம், ரொம்ப பெருசும் யூஸ் பண்ண மாட்டோம். மீடியம் சைஸ் தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். அது எங்க கிட்ட இருக்க சேஃப்டி பின்ஸே எல்லாரும் கேக்குறாங்க, அது எங்க வாங்குறீங்க அப்படின்ற மாதிரி. இங்க கிடைக்காது கண்டிப்பா. அது அண்ட் ஃபைனலா இங்க கீழே ப்ளீட்ஸ் வரும்ல, அதுதான் வந்து மேல எல்லாம் நல்லா கட்டிடுவோம், கீழே மட்டும் அது நார்த் வெஸ்ட் ஈஸ்ட் அப்படின்ற மாதிரி எல்லாம் இருக்கும். அது நீங்க எப்படி ரொம்ப பெர்ஃபெக்ட்டா கொண்டு வரீங்க மேம்? அதுக்கு தான் நாங்க அயன் பண்ணிட்டு அப்படியே கட்டுறோம்ல லைவா. எல்லாரும் மாதிரி நாங்க ப்ளீட் பண்ணிக்க மாட்டோம்ல அந்த சாரியை. அதுக்கு தான் நீங்க கேட்டீங்கல்ல, குண்டா இருக்கவங்க எப்படி கட்டுவீங்க, ஒல்லியா இருக்கவங்களுக்கு எப்படி கட்டுவீங்க, அது வந்து நாங்க ஃபர்ஸ்டே பண்ணிட்டா அது தெரியாது, அந்த சைடு தெரிய ஆரம்பிச்சிடும். அதனால நாங்க லைவா அப்படியே கட்டுவோம். ஃபர்ஸ்ட் அயன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வரதுல தான் எல்லாமே இருக்கு. இதுதான் டிப். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அழகா வந்து எனக்கு ஒரு சாரி டிராப்பிங்கே சொல்லி கொடுத்துட்டீங்க. அதை நான் வீட்டில் போய் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்றேன். தேங்க்யூங்க. தேங்க்யூ.